அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் 25, 2025 வெள்ளிக்கிழமை தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பயங்கரவாத முகாம்களை ஒழிக்க நடவடிக்கை, அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒருமித்த ஆதரவுன்னு தெரிவிச்சிருக்காங்க. சிந்து நதிநீர் ஒப்பந்த நிறுத்தம் மறைமுக போர் அப்படின்னு பாகிஸ்தான் தெரிவிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. பயங்கரவாத முகாம்களை ஒழிக்க உறுதியான நடவடிக்கை எடுப்பதற்கு அனைத்து கட்சி கூட்டத்தில் எதிர்க்கட்சிகள் ஒருமித்த ஆதரவு அளித்ததாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்தாருன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக தமிழகத்தில் மயோனைஸுக்கு ஓராண்டு தடை, அரசு உத்தரவுன்னு தெரிவிச்சிருக்காங்க. முட்டையிலிருந்து தயாரிக்கப்படும் மயோனைஸுக்கு தமிழக அரசு ஓராண்டு தடை விதித்தது. பச்சை முட்டை மற்றும் எண்ணெய் உள்ளிட்ட பொருட்களிலிருந்து உருவாக்கப்படும் ஒரு வகை சாஸ் மயோனைஸ். இது மோமோஸ், ஷவர்மா, சாண்ட்விச், பிரெட் ஆம்லேட் உள்ளிட்ட பொருட்களுடன் வைத்து சாப்பிட பயன்படுத்தப்படுகிறது. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் கடந்த ஆண்டு மயோனைஸுடன் மோமோஸ் சாப்பிட்ட பெண் உயிரிழந்த நிலையில் 15 பேர் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டனர். இதையடுத்து தெலுங்கானாவில் மயோனைஸ் உற்பத்தி மற்றும் விற்பனை செய்ய ஓராண்டுக்கு தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் மயோனைஸுக்கு ஓராண்டு தடை விதித்து தமிழக அரசு இதழில் அறிவித்துள்ளது. இதில் அது குறிப்பிடப்பட்டதுன்னா, மயோனைஸ் தயாரிக்க பயன்படுத்தப்படும் பச்சை முட்டையால் உடல்நல பாதிப்புகள் அதிகம் வர வாய்ப்புள்ளது. குறிப்பாக சால்மோனெல்லா பாக்டீரியா காரணமாக இந்த உணவு விஷமாக மாறலாம். சால்மோனெல்லா பாக்டீரியா பார்த்துக்கங்க, சயின்ஸ் ரிலேட்டடாக கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. முறையற்ற வகையில் மயோனைஸை தயாரிப்பது, அதை சேமித்து வைப்பது அதிக பாதிப்பை ஏற்படுத்தும்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததான் இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். கொலையிற் குடியாரை வேந்து ஒருத்தல் பைங்கூழ் கலை கட்டதனோடு நேர். கொடியவர் சிலரை கொலை தண்டனையால் அரசன் ஒருத்தல் பயிரை காப்பாற்ற கலையை களைவதற்கு நிகரான செயலாகும்னே செங்கோன்மை அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. முன்னாள் முதல்வர் கருணாநிதி பெயரில் கும்பகோணத்தில் பல்கலைக்கழகம். பேரவையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. முன்னாள் முதல்வர் கருணாநிதி பெயரில் கும்பகோணத்தில் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என சட்டப்பேரவையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டதாக சொல்லியிருக்காங்க. கிராமங்கள் வளர்ந்தால்தான் நாடு வளரும், பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்காங்க. கிராமங்கள் வளர்ந்தால்தான் நாடு வளரும் என்று பிரதமர் மோடி தெரிவித்தார். தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் ஏப்ரல் 24 ஞாபகம் வச்சுக்கோங்க. இதையொட்டி பீகார் மாநிலம் மதுபனியில் வியாழக்கிழமை நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் பேசியது. சத்தியாகிரகம் என்னும் தாரக மந்திரத்தை மகாத்மா காந்தி விரிவுபடுத்திய பூமி பீகார் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. சிந்து நதி ஒப்பந்த நிறுத்த நடவடிக்கையால் தண்ணீர் நெருக்கடி அபாயத்தில் பாகிஸ்தான் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. பாகிஸ்தானுடனான சிந்து நதி ஒப்பந்தத்தை இந்தியா காலவரையின்றி நிறுத்தி வைத்துள்ள நடவடிக்கையால் அந்நாடு கடுமையான தண்ணீர் நெருக்கடியை எதிர்கொள்ள நேரும் அபாயத்தில் உள்ளது. 1960 அப்போதைய இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு, அப்போதைய பாகிஸ்தான் அதிபர் ஆயுப் கான் ஆகியோர் முன்னிலையில் இரு நாடுகளிடையே சிந்து நதிநீர் ஒப்பந்தம் கையெழுத்தானது. பாகிஸ்தானுடைய 1965-71 நடந்த போர்கள் 1999 கார்கில் போர் என கடுமையான மோதலை இந்தியா எதிர்கொண்ட போதும் அவை எதுவும் சிந்து நதி ஒப்பந்தத்தின் அமலாக்கத்தை பாதிக்கவில்லை. ஆனால் இம்முறை அந்த ஒப்பந்தம் காலவரையின்றி நீடித்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த நதி சார்ந்த செயல்முறை அமைப்பு சிந்து நதியை பிரதானமாகவும் அதனுடைய இணைந்த 5 துணை நதிகள் என 6 நதிகளை அங்கமாகவும் கொண்டது. அதாவது கிழக்கே ஓடும் ரவி, பீஸ், சட்லஜ் நதிகள் இந்தியாவால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. இதேபோல மேற்கே ஜீலம், செனப், பிராதன சிந்து நதி ஆகியவை பாகிஸ்தானால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. அண்ட் இதை பற்றி எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. டைம் இருக்கிறவங்க வாசிச்சு பாருங்கள். ஐஎன்எஸ் சூரத் போர்க்கப்பலில் இருந்த ஏவுகணை ஒன்று சோதனை செஞ்சு வெற்றி பெற்றிருக்கதாக சொல்லியிருக்காங்க. ஐஎன்எஸ் சூரத் போர்க்கப்பலில் இருந்து சுமார் 70 கிலோமீட்டர் தொலைவுக்கு பாய்ந்து தாக்கும் நடுத்தர ரக ஏவுகணை வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஜம்மு காஷ்மீரில் பகல்கம் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்காக பாகிஸ்தான் மீது பல்வேறு பதிலடி நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டு வருகிறது. இந்த சூழலில் அரபிக்கடலில் மேற்கண்ட பரிசோதனை நடைபெற்றதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்தன. அதிநவீன அம்சங்களுடன் உள்ள உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட மிகப்பெரிய போர்க்கப்பலான ஐஎன்எஸ் சூரத் துல்லியமாக தாக்கக்கூடிய ஏவுகணை அமைப்பை கொண்டது. போர் விமான எதிர்ப்பு, நீர்மூழ்கி எதிர்ப்பு, போர்க்கப்பல் எதிர்ப்பு உள்பட பல திறன்களை உள்ளடக்கிய இப்போர்க்கப்பல் இந்திய கடற்படையில் கடந்த ஜனவரியில் இணைக்கப்பட்டதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தம் இந்திய அறிக்கை வெளியீடு. பாகிஸ்தானுடன் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதற்கான முடிவை நடைமுறைப்படுத்தும் அறிக்கையை இந்தியா வியாழக்கிழமை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டது. பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பாதுகாப்பு விவகாரங்களுக்காக மத்திய அமைச்சரவை குழு புதன்கிழமை கூடியது. சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தம், வாகா எல்லை மூடல், பாகிஸ்தானியர்களுக்கு விசா ரத்து, பரஸ்பர தூதரக பாதுகாப்பு அதிகாரிகள் வெளியேற்றம் போன்ற முக்கிய முடிவுகள் இக்கூட்டத்தில் எடுக்கப்பட்டன. இந்நிலையில் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதற்கான அறிவிக்கை வெளியிடப்பட்டு பாகிஸ்தானுக்கு முறைப்படி தகவல் அளிக்கப்பட்டது. எல்லை தாண்டிய நதிகள் தொடர்பான பிரச்சனைக்கு தீர்வு காணும் நோக்கத்துடன் 9 ஆண்டு கால பேச்சுவார்த்தைக்கு பிறகு 1960 செப்டம்பர் 19 இந்தியாவும் பாகிஸ்தானும் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டனன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அதாவது 1960 செப்டம்பர் 19 இந்த ஒப்பந்தம் கையொப்பமாயிருக்கு. இப்போ நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இந்த பயங்கரவாத தாக்குதல்னால.
ட்ரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கைக்கு பின் அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளும் முதல் நாடு இந்தியான்னு தெரிவிச்சிருக்காங்க. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பின் பரஸ்பர வரி நடவடிக்கைக்கு பிறகு இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளும் முதல் நாடாக இந்தியா இருக்கும் என்று அந்நாட்டு நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் தெரிவித்தார். இந்திய ஏற்றுமதி பொருட்கள் மீது 26% பரஸ்பர வரி விதிப்புக்கு ட்ரம்பின் அறிவிப்பு 90 நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இது ஜூலை 8ஆம் தேதியுடன் முடிவுக்கு வரும் நிலையில் அமெரிக்கா இந்தியா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்வதற்கு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. சொந்த விண்வெளி நிலையத்துக்கு வீரர்களை அனுப்பியது சீனா. தனது சொந்த விண்வெளி நிலையத்துக்கு 3 வீரர்களை சீனா வியாழக்கிழமை அனுப்பியது. சீனாவின் தியாங்காங் விண்வெளி நிலையத்தை நோக்கி 3 வீரர்களுடன் ஷென்சோ 20 அப்படின்ற விண்வெளி ஓடம் கோபி பாலைவனத்தில் அமைந்துள்ள ஜீகுவான் ஏவுதளத்திலிருந்து வியாழக்கிழமை விண்ணில் செலுத்தப்பட்டதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அன்று தொலைத்தொடர்பு வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை 119 கோடியாக ஆயிருக்கு அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. 119.20 கோடியாக உயர்ந்துள்ளதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. மெயின் நோட்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட்டர் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.